வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தையீட்டு விகார் காணிகள் அளப்பு விடயம் தற்பொழுது அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தையீட்டு விகார் தமிழர்களுடைய காணிகளை அளந்து அது தமிழர்களிடம் ஒப்படைப்பதற்கான களம் எடுக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்று அதற்கான அளவீடுகள் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக இம்முறை அதற்கான ஒரு முடிவு கிடைத்துவிடும் என்று. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரதேச தலைவர் பிரதீபன் தலைமையில் இந்த அளவீடு நடக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அளவீட்டிற்காக வந்த பிரதீபன் அவர்கள் இன்னும் 2 வார காலம் அவகாசம் தேவை என மக்களிடம் தெரிவித்ததும் அளவீடு நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை மடாதிபதி தேடி இருக்கக்கூடிய களமும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த காணொளியில் அது குறித்த விடயங்களை மையப்படுத்தி நாம் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய காணொளியை பாருங்கள். யாழ் பகுதியில் தையீட்டு விகார் அமைக்கப்பட்ட பொழுதே சர்ச்சைகள் எழும்பின. குறிப்பாக தமிழர்களுடைய பகுதியில் இந்த தையீட்டு விகார் அமைக்கக்கூடிய களங்கள் எடுப்பது சிங்களர்களை கொண்டு வந்து தமிழர் பகுதியில் குடியேற்றுவதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக திட்டம் என்று தமிழர்கள் சார்பில் கடுமையான எதிர்ப்பு எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் தமிழர்களுடைய எந்த கோரிக்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். எனவே தமிழர்களுடைய அந்த கொந்தளிப்பு, கோபம் இவைகளை அவர்கள் புறம் தள்ளிவிட்டு செல்லக்கூடிய களங்களே அமைந்திருந்தன. இந்த சூழலில் தையீட்டு விகார் அமைத்த அந்த பகுதியில் அபிவிருத்திகளை செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் சுமார் 19 தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டன. அந்த தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை கையில் வைத்திருந்தும் அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டது. இழந்து போன தங்களுடைய காணிகள் கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழர்கள் கடுமையான போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டங்களை குறித்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு உதவி செய்தார்கள். தமிழர்களுடைய உணர்வு பூர்வமான போராட்டம் என்று கூட அவைகள் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் பல மட்டங்களில் பேசுபடு பொருளாக மாறின. நாடாளுமன்றத்திலும் இது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு அனுரா அவர்கள் தேர்தல் களத்திலே அவர் வாக்குகளை எதிர்பார்த்து காத்திருந்த களத்தில் தான் ஆட்சிக்கு வந்தால் தையீட்டு விகார் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். அந்த உறுதியின் வெளிப்பாடு அல்லது அவர் சொன்ன செய்தியின் வெளிப்பாடு நடைமுறை காண்பதற்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கடற்தொழில் அமைச்சரை பொறுத்த மட்டில் அவர் குறிப்பிட்டிருந்தார், கூடிய விரைவில் தையீட்டு விகாரில் அபகரிக்கப்பட்ட காணிகள் அந்த அபகரிக்கப்பட்ட மக்களுக்கு அளந்து கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கு அளவிடுவதற்கான நாள் என்று 17ஆம் தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழ் மக்கள் இன்று காலையிலே அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் காணி அளக்கப்பட்டுவிடும், நமக்கான பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு. ஆனால் வழக்கம் போல இங்கும் அரசியல் கைவண்ணம் காட்டி இருக்கிறது என்றுதான் நமக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றது. அளவீடுக்கான களங்களோடு மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில்
அளக்க வேண்டிய நகர பிரதேச சபை தலைவர். நான் 2 வார காலம் அவகாசம் எனக்கு தேவைப்படுகிறது என்று ஒரு குண்டை தூக்கி தலையில் போடுகிறார். எதிர்பார்த்து வந்திருந்த மக்கள் மனதிலே ஒரு பெரிய ஏமாற்றம். கனவுகளோடு வந்திருந்தவர்களுடைய கனவுகள் கலைந்து போன ஒரு சூழல். இந்த நேரத்தில் அதிரடியான இன்னொரு திருப்பம் அரங்கேறி இருக்கிறது. அந்த மடாதிபதி ஒரு புகாரை கொண்டு போய் காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்க விடயம் என்னவென்றால், இந்த அளவீடு நியாயமானவைகளாக நடப்பதற்கும் மற்றும் எங்கள் சார்ந்த நிலங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே அந்த அளவீடை தற்பொழுது நிறுத்த வேண்டும் என்று மடாதிபதி சார்பில் அவர் காவல்துறைக்கு ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மடாதிபதி அவர்களை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுக்கலாம் என்றுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படி என்றால் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட அளவீடுகள், தமிழர்களுடைய காணிகள் விரைவாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள், இவைகள் அனைத்துமே போலியான ஒன்றாக மாறிவிட்டதா அல்லது பொய்யான வாக்குறுதிகளாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழும்பத் தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்பு சொன்ன ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்பு குறிப்பிட்டார், இந்த தையீட்டு விகார் காணியை பெறுவதற்கான களத்தை நாம் எடுப்பதற்கு போராட்ட களத்தில் அதை நம்மால் பெற முடியாது. ஆட்சியாளர்கள் நமக்கு உதவுவார்கள் என்ற கணக்கீட்டில் அதை நாம் பெற முடியாது. எனவே நீதிமன்றத்தை நாடுவதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்று அறிவித்தார். வைத்தியர் அர்ஜுனா அப்படி சொன்னவுடன் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துகள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. பலர் வைத்தியர் அர்ஜுனாவை துரோகி என்று கூட சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது அந்த தையீட்டு விகாரின் மடாதிபதி நீதிமன்றத்தை நாடுவதற்கான களத்தை எடுத்திருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அளவீடுகள் அல்லது அரசு அறிவித்தது போல தமிழர்களுடைய காணிகள் தமிழர்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற விடயங்கள் அனைத்துமே நீதிமன்றத்தை மையப்படுத்தியதாக மாறிவிடுமோ என்ற கேள்விகள் எழும்புகின்றன. தொடர்ச்சியாகவே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் இலங்கை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் இந்த தையீட்டு விகார் நில அளவீடு மீண்டும் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பம்.